வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுகளுக்கான முக்கியமான ஒரு தகவல் சொல்லிடுறேன். மனம் தளர விட்டுறாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதாவது சார் எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. ஏன்னா இது என்ன சொல்றது ஆனுவல் பிளானரில் வந்துட்டு என்ன சொல்றது பிஇஓ எக்ஸாமே கொடுக்கல. நாங்கள் வந்து எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிருக்கு. இதில் எப்படியாவது நம்ம மீண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு தகவல் சொல்லுங்கள். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனுவல் பிளானரில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. 2025 டெட் எக்ஸாம் நடந்தது. 2024 தான் டெட் எக்ஸாம் ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க. 25 கொடுக்கல. ஏன்னு கேட்டதுக்கு 24லேயே கொடுத்துட்டோம், அதனால் 25 எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 பிஇஓ உண்டான அந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. அதை 25 கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. இதில் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான ஒரு சில மோட்டிவேட்டும் கூடவே இது டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெட்டுக்கு உண்டானது 2026 டெஸ்ட் பேட்ச் 2 டெட் நமக்கு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம். சரி, பிஇஓ எக்ஸாம் ரொம்பவே மனம் கஷ்டப்பட்டு போய் உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அதாவது நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் நிறைய விஷயங்களை பார்ப்போம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியர் பற்றி நம்ம பார்ப்போம். இதில் இப்போ எல்லாருமே தோல்வி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகம் தான் கண்ணுக்கு தெரியவே கூடாது. இந்த உலகம் வந்து என்ன செய்யுதோ என்ன பண்ணுது அப்படின்றது தெரியவே கூடாது நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் அதில் தான் டைவர்ட் ஆகும். இது முக்கியமான பிரச்சனை. உங்களுடைய குறிக்கோளில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வெறித்தனமாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிக்கோளில் தெளிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 2 விஷயத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். ஒன்று மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. டெட்டில் வந்துட்டு 24 டெட் ஆனுவல் பிளானர் கொடுத்தது 25 வச்சாங்க. ஸோ 25 பிஇஓ ஆனுவல் பிளானர் கொடுத்ததை 26 எக்ஸாம் வைப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த மாதிரியும் பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக வரும். சரி, அப்படியே வரலைனாலும் அடுத்து வரக்கூடிய எஸ்ஜிடி எக்ஸாம் இருக்குது, யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது, டிஎன் டெட் எக்ஸாம் 2 இருக்குது. டெட் எக்ஸாம் நமக்கு தகுதி தெரியுதா? சரி, போஸ்டிங் போடுறதுக்கு வந்து எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி இருக்குது. ஸோ இதில் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இது கண்டிப்பாக வரும். நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போக வேணாம், வராதுன்ற ஆப்ஷனுக்கு போக வேணாம். நமக்கு தேவை ஒரு டீச்சர் போஸ்ட், இவ்வளோ தான். சரிங்களா? நாம் இந்த 2026 ஒரு டீச்சர் போஸ்ட் நம்ம வாங்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பிஎட் முடித்த எல்லாருமே அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும். இப்போ பிஇஓ யூஜிடிஆர்பி ஒரு நாளைக்கு அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. பட் 5 மணி நேரமாவது படிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த 5 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பிஎட் முடிச்ச ஹோல்டருக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் இப்போ வந்து பிஇஓ வரும், இல்லை அப்படின்னா அடுத்து யூஜிடிஆர்பி வரும், இல்லைன்னா எஸ்ஜிடிங்கிறது டிடிஎட் முடிச்ச ஹோல்டருக்கு தான். ஸோ இப்படி ஏதோ ஒரு போஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம மனம் தளராமல் இருக்க நம்ம என்ன செய்கிறது? இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும்? ஒரு நாளைக்கு நம்ம மனசு பார்த்திங்கன்னா 60,000 எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், வந்துட்டு போயிட்டே இருக்குமா. ஒரு மனுஷன் எப்போ வீழ்ச்சி அடைகிறான்னு தெரியுங்களா? பலமான ஆயுதங்களாலேயோ இல்லை பலமான அந்த படைகள் இருக்குது பாருங்கள் அந்த காலகட்டத்தில், அதனாலேயோ இல்லை. எப்போ ஒருத்தருடைய மனசு பலவீனமாகுதோ, மனம் எப்போ பலவீனமாகுதோ அப்போ தான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கலாம். சரிங்களா? வெளியில் இருக்கிற எதிரிகள் கூட ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். பட் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய எதிரி. இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி தகவல் வந்து ஆனுவல் பிளானரில் வரல சார், உடனே மனம் முடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. புரியுங்களா? அதே மாதிரி அடுத்தவங்க வந்து வந்து சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் படித்தா என்ன பண்ண போகிற, போஸ்டிங்க மேற்கொண்டு வேலை கிடைக்குது. அப்போ மனம் முடிஞ்சிடும். நீ இதுக்கு மேலே படித்தா என்னத்தை பண்ண போகிற, மனம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம உண்மையான தோல்வி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மனசு எப்போ உடையுதோ அங்கே தான் தோல்வியே ஆரம்பிக்குது. இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியர் அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி ஒரு நந்த வம்சத்தை தோற்கடித்து மௌரிய வம்சத்தை ஆரம்பித்தார். அவருக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு. சந்திரகுப்தன் அப்படின்ற ஒரு பையனை எடுத்து நம்ம வளர்த்து ஒரு அரசனுக்கு உண்டான அத்தனை பயிற்சிகளையும் அந்த பையனுக்கு கொடுத்து வளர்த்தார். நம்ம எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயத்தை, அந்த எதிர்மறை எண்ணங்களை ஜெயிக்கணும். நம்மளுடைய மிகப்பெரிய தவறு என்னென்னா அவசரம் தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே இன்றைக்கே எக்ஸாம் எழுதணும், நாளைக்கே ரிசல்ட் வந்துடும், நாளன்னைக்கே போஸ்டிங் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நடக்குமா? இது வந்து நம்ம ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயே வரது கிடையாது. நம்மளுடைய மிகப்பெரிய தவறு இந்த அவசரம். இப்போ எப்படின்னு இந்த அவசரம் கூட சந்தர்ப்பத்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன படையை ஒரு படை திரண்டதுமே அவர் படையை எடுத்துகிட்டு போய் என்ன சொல்கிறது, நந்த வம்சத்தோட இந்த தலைநகரத்தையே தாக்குவார். அது இவர்கிட்ட இருக்கிறது கம்மியான படை தான். அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் இருந்திருக்கலாம். பட் அவங்கக்கிட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த படையை இவர் தட்டிட்டு போய் அங்கே நந்த வம்சத்தோட அந்த கோட்டைக்கு போயிட்டு சண்டை போடுவார். விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அடிபட்டு காயங்களோட காட்டில் ஓடிடுவார். காட்டில் இருந்து அப்போல்லாம் அடர்ந்த காடுகள் நிறையா இருக்கும். சரி, இப்படி ஓடிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் வருது. அதில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அவர். நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய குழந்தைக்கு வந்து தட்டில் கஞ்சி ஊற்றி சரி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த கஞ்சியில் அந்த சாப்பாடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தட்டுக்கு நடுவில் போய் அந்த குழந்தைக்கு முதல்ல கை வச்சு எடுத்து சாப்பிட்பான்னு போய் கை வைக்கும், சுட்டுடும்.
அதுக்கு அந்த தாய் சொல்லும் என்னன்னா, "ஏன்டா நீ ஏன்னா இந்த மாதிரி சந்திரகுப்தன் மாதிரி செய்ற? எப்பவுமே நடுவுல முதல்ல கை வைக்கக்கூடாது. நடுவுல வச்சா சுடத்தான் செய்யும்." பாருங்க அந்த தலைநகரத்துடைய கோட்டையில போய் கை வச்சா சுடத்தான் செய்யும். சாப்பாட்லயும் நடுவுல வச்சா சுடத்தான் செய்யும். ஓரத்துல இருந்து எடுத்து சாப்பிடு. அப்பதான் சுடாதுன்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்ப மௌரிய கூட பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு நாட்டுடைய ஓரத்துல சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருக்கு பாருங்க. அத ஜெயிச்சதுக்கு அப்புறம் தலைநகரத்துக்கு போய் தாக்கியிருந்தாருன்னா, அவர் ஜெயிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நாம ஜெயிக்கணும் அப்டின்னா, இதெல்லாம் ஒரு நாள்லயோ, ஒரே மாசத்துலயோ எடுத்த எடுப்பிலே நம்ம ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படணும். முதல்ல ஒரு பேப்பர் எடுங்க. ஒரு பேனா எடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குன்னு வரிசையா லிஸ்ட் அவுட் எழுதுங்க. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வரிசையா எழுதுங்க. அப்புறம் ஒவ்வொன்னா அத தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஸோ, இப்போ உண்மையான தோல்வி எதுங்கிறது நம்ம இதில என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம தோத்துருவோம்ன்ற உங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் உண்மையான தோல்வி. நம்ம எதையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி அத எப்படி சால்வ் பண்ணலாம்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அதே மாரி உங்க மனசுக்குள்ள பயங்கரமா கோவம் வருது, பயங்கர இதா வருது அப்படின்னா, என்ன சொல்றது எதிர்மறை எண்ணங்கள் வருதுன்னா, வரிசையா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதினீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரம் அங்க குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்து அத படிச்சு பாருங்க. ச்சே! நம்ம இப்படி அளவா யோசிச்சோம் அப்படின்னு கிழிச்சு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா, நம்ம உள்ளுக்குள் எழக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா, மனம் தெளிவா இருக்கும். இப்ப தெளிவில்லாம இருக்கும் பொழுது தான் என்னன்னா, மனம் தெளிவில்லாம இருக்கும் பொழுது புத்தி வேலை செய்யவே செய்யாது. அதாவது பயம் இருக்கும்போது, மனதில் குழப்பம் இருக்கும் பொழுது புத்தி வேலை செய்யாது. மனசுல குழப்பம் இருந்தாலும் படிக்க முடியாது. மன உறுதி இருக்கிறவங்களால மட்டும் தான் அத சாதிக்க முடியும். இப்போ இருட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த போதம் நமக்கு தெரியும். வெளிச்சத்துக்கு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் நிழல் தான் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாரி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கணும். அது என்னன்னா, அது முயல வேட்டையாடுறதா இருந்தாலும் சரி, ஏன்னா முயல் வந்து ரொம்ப சின்னது, ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ள இருக்கலாம். முயல வேட்டையாடுறதா இருந்தாலும் சரி, பெரிய மான வேட்டையாடுறதா இருந்தாலும் சரி, தன்னுடைய குறிக்கோள்ல மட்டும் தான் தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அதுல மட்டும் தான் இருக்கும். அதே மாரி நமக்கு வந்து இந்த 2026 ஒரு டீச்சர் போஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய குறிக்கோள் அதில மட்டும் இருந்துச்சுன்னா போதும். வேற எதையுமே கவனிக்காதீங்க. டிஆர்பி போர்டு அது கண்டிப்பா எக்ஸாம் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ போர்டுக்கு குடுக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளானரோ இல்ல மத்தவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல் எத பத்தியுமே நீங்க கவலைப்படக்கூடாது. அப்படியே ஃபோக்கஸ் சிங்கம் மாரி ஒரே இதில ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆக்குறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிவி சீரியல் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு நம்ம அங்க போலாமே, போய் படிக்கலாமே. இந்த ஒரு பக்கம் டிவி பார்க்கறது, ஒரு பக்கம் செல்ஃபோன் எடுத்து வச்சுருவோம் இந்த ரீல்ஸுகள பார்க்கறது. எந்த ஒரு வேலையும் 100% திருப்தி இல்லாம தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். போராட்டத்தில தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மனசுக்குள்ள இந்த மாரி எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. மனம் குழப்பத்திலேயே, பயத்திலேயே இந்த மாரி ஒரு நிலை இல்லாம தான் போயிட்டுருக்கும். சிங்கம் மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம இந்த 2026ல ஏதாவது ஒரு போஸ்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட நீங்க போராடினீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால பாஸ் பண்ண முடியும். அதனால நீங்க தைரியமா நீங்க இருங்க. பிஇஓ எக்ஸாம் கண்டிப்பாக வரும். இப்ப இருந்து நீங்க படிச்சது மட்டும் விட்டுறாதீங்க. அத தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா பிஇஓ எக்ஸாம் நமக்கு வரும். படிச்சது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஓகே. இதில பாருங்க இங்க குடுக்கக்கூடிய நம்மளுடைய இந்த ஷெட்யூல் வந்து பாருங்க, 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சுரும். 1, 2, 2026. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 26. நாம இது இன்னும் நமக்கு 5 நாள் டைம் இருக்கு. சரிங்களா? 31 இந்த மாசம் வரைக்கும். ஸோ இந்த நாட்கள இதுக்கு இடையில நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய ஷெட்யூல் வந்து உங்களுக்கு மிக விரைவில் நாங்க குடுத்துருவோம். ஷெட்யூல் போட்டுட்ருக்கோம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். 2026 டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் தான். முதல் டெட்டுக்கு. அடுத்து வர டெட்டுக்கு அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சுக்கலாம். இதுல என்னன்னா 8344059944 அல்லது 9942559944 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க மிஸ்ட் கால் குடுத்தீங்கன்னா, உங்கள நான் நம்பர ஆட் பண்ணிக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெட்யூல் பூரா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல குடுத்துருவோம். முன்னாடியே குடுத்துருவோம். குடுத்ததுக்கப்புறம் இங்க 50 டே ஷெட்யூல் தான் வரும். 50 நாள் பிளான் தான் வரும். நீங்க அந்த பேஜ் வைஸா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சா தான், அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்ம ஈஸியா பாஸ் பண்ண முடியும். பிஓக்கு அங்க ஏற்கனவே ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பெய்டு சேனல்ல அதில போயிட்டுருக்கு. ஆப்ஸ்ல வந்து ஸ்ரீ பாலாஜி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஸ்ல டவுன்லோட் பண்ணி அந்த பிஓக்கு உண்டான டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ பிஓக்கு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப இதில டெட்டுக்கு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, அடுத்து எஸ்ஜிடி எக்ஸாம்க்கு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த 2 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். ஓகே டீச்சர்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.